அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 15ஆம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, புதனின் வக்ர பெயர்ச்சி மற்றும் புதனினுடைய நீட்ச பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்குகின்றன. அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தின் துவக்கத்திலே தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானம் என்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது. சனி முழுமையாக லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். சனி லாபத்தில் இருப்பதால் அபரிமிதமான லாபங்கள் உங்களை தேடி வரும். ராசியின் அதிபதியான சுக்கிரனும் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார். மிக வலுவாக விரயத்திலும் நுழைய போகிறார். மங்களக்காரகரான செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இது அமோகமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமான ராகு மிகவும் வலுவாக முழுமையாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். இப்படி நிழல் கிரகத்தின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து பல அற்புதமான சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் நீட்சம் பெற்றாலும் லாபத்தில் நுழைகிறார். எனவே நினைப்பதை விட அபரிவிதமான லாபம் உண்டு. அதே போன்று சூரியனும் இந்த தருணத்தில் முழுமையாக பங்குனி மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வருகிறார். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த மாதத்தில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் ரிஷபராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குடும்ப ரீதியாக பொறுத்தவரைக்கும் தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் நிவர்த்தி அடைந்து வலம் வருகிறாருங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து வலம் வருகின்றன. லாபத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்கக்கூடிய வேளையில் தனஸ்தானத்தில் குரு இருப்பது தேவையான அளவிற்கு வருமானத்தை மேம்படுத்தி கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உலகின் எந்த மூலையில் ரிஷபராசிக்காரர்கள் இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் பண பற்றாக்குறை, பண சார்ந்த பிரச்சனைகள் எழாத வகையில் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இந்த தருணத்தில் அதிகரிக்கும். சுப செலவுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம் போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பயணங்களில் இனிமை தரக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்கள் கிடைக்க போகிறது. சொந்த வீடு அமையும் யோகம் உண்டு. நினைத்த காரியத்தை நினைத்தவாறே செம்மன செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. பணி நிமித்தம் வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ரிஷபராசிக்காரர்கள் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கும் வேலையாக அமைகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேலதிகாரிகளின் ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது. தற்காலிக பணியிலிருந்து நிரந்தர பணிக்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிரந்தர பணி அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வெளிநாடு சென்று வேலை பார்த்து தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் முயற்சி செய்கிறவர்களுக்கு அவை வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தரமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது. வேறு வேலைக்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. நிதி நிலைமை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உங்களது அனுபவபூர்வமாக ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான சிரமம், சிக்கல் நிச்சயமாக விலகும். லாபத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளை தொழில்துறை, வியாபாரத்துறையில் ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஜீவனஸ்தான
தனஸ்தானமும் லாபஸ்தானமும் மிகவும் வலுப்படக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருப்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக சிறப்பாக கைகூடும். புதிய கிளை திறத்தல், புதிதாக லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல திட்டங்களை மேம்படுத்தி செயல்படுத்துதல் போன்ற அனைத்து வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சாதகமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நினைத்தபடியே சாதகமாக கைகூடும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஆதரவும் சிறப்பாக கிடைப்பதால் உரிய நேரத்தில் சரியான முடிவெடுத்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. வெளிநாட்டு ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் தருணமாக இந்த பங்குனி மாதம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த மாதத்தில் கலைத்துறையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. லாபம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நல்ல வருமானம் உங்களை தேடி வரும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். தசாபதிகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பெயர் புகழ் சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாது பல நல்ல வளர்ச்சியை உயர்வை நோக்கி சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து அற்புதமாக பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பொருளாதார நிலையை மேம்படுத்துவதோடு அரிய சந்தர்ப்பமாக இது அமைவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே கூட்டணி உள்ளிட்ட பல நல்ல நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு கிடைப்பதால் வெற்றி பெறுவதற்கான சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சிறப்பாக அமையும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் இருந்து வந்த தடைகள் பெரிய அளவில் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட கடன் ரீதியான தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே அமையும்.